ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரோட ஸ்பெஷல் நம்ம கூட்டாஞ்சோறு தான். இந்த ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம் பருப்பு வந்து ஒரு 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் குக்கரில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா வந்து இந்த பாத்திரத்திலேயே கூட வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா அரிசி, பருப்பு எல்லாமே கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மாங்காய் இல்ல, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் மாங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு. இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விடுங்க. அது வந்து கொஞ்சம் இல்லைன்னா கீழே வந்து ரைஸ் இருக்கும், மேலே வந்து இது இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரைஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லலாம் வந்து உப்புலாம் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நான் வந்து தக்காளி கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து குழந்தைங்கலாம் கொஞ்சம் தக்காளி சாப்பிட்றதுனால அது ஃபஸ்ட்லேயே சேர்த்தா கொஞ்சம் தக்காளி குழஞ்ச மாதிரி ஆயிடுது. அதனால் நான் லேட்டாக சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து நான் வந்து ஒரு 4, 5, 6 பல்லு வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை வந்து நான் காயப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்களும் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீஸ்பூனுக்கு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சாம்பார் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா மசாலா எங்கேயாவது கட்டியாக இருந்துடக்கூடாது. அதனால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைக்கணும். அது கூடவே வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கணும். இந்த மசாலா ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இந்த புளி கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வேகட்டும். மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இல்லை கட் பண்ணி வச்ச தேங்காய்னாலும் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக. அது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாதனால தான் நான் எல்லாத்துலேயுமே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து கொரன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொரன்னு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிப்பு இது பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உருட்டு பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. ரைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குலைவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து கெட்டியாயிரும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.